தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே நடுக்காவேரி பகுதியில் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நடத்தும் காத்திருப்பு போராட்டம் 6வது நாளை எட்டியுள்ளது. நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பு விஷமருந்திய சகோதரிகளில் கிருத்திகா என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை பெற உறவினர்கள் மறுத்துவிட்டனர். இந்த 4 காவல்துறை அவங்க மேலையும் அவங்களை சஸ்பெண்ட் பண்ணி அவங்களை முதல் தகவல் அறிக்கை போட்டு சஸ்பெண்ட் பண்ணி சிறைக்கு அனுப்புங்கிற ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கோம். அவங்க குடும்பத்துக்கு அரசாங்க வேலை உடனடியாக கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு 30 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணுங்கிற கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம். காவல் நிலையத்தில் விஷம் அருந்தியதை தடுக்க தவறிய காவலர்களை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவரது உறவினர்கள் வைத்துள்ளனர். அவங்க கொண்டு போய் பெரிய கிரிமினல் குற்றவாளி பயங்கரவாதி மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க. அவனை விடுதலை செஞ்சு அவன் மேல போட்டுக்கிற பொய் வழக்கிலிருந்து அவனை விடுதலை மொத்தமாக விடுவிக்கணுங்கிற கோரிக்கை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரனும் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலியும் கேட்டு போயிருக்காங்க. இது சம்பந்தமாக நாங்கள் அமைச்சரை முதலமைச்சரையும் பார்த்து உங்களுக்கு நமக்கு கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கணும் உறுதிமொழி கொடுத்துருக்கோம்.